ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான எக்லெஸ் லெமன் மஃபின்ஸ் எப்படி செய்கிறதுன்றது தான். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆரஞ்சு மஃபின்ஸ், சாக்லேட் மஃபின்ஸ், டபுள் சாக்லேட் மஃபின்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த லெமன் மஃபின்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நம்ம 3/4 கப் அளவுக்கு கேஸ்டர் சுகர் எடுத்துக்கிறோம். சுகரை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கலாம். வெஜிடபிள் ஆயில் ஆர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு நம்மளுக்கு பால் தேவை. ஸோ அந்த பாலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கலந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த ரெசிபிக்கு 3/4 கப் பால் தேவைப்படுது. இது நல்லா ஒரு வயர் விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று கலந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி ஒரு சீவை வச்சு 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நான் இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை தனியாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வயர் விஸ்கை வச்சு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் லம்ப் இல்லாமல் அழகாக ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதே நம்ம லெமன் தானே, அதனால் நம்ம லைமோ லெமனோ அதோட ஜெஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட தோல் பகுதி அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான லைம் ஜூஸையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா. ஸோ இந்த நேரத்தில் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. மீன்வையில் மஃபின் லைனர்ஸில் இந்த மாதிரி 3/4 கப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை இது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்லேட் சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தூவி பேக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பேக் பண்ணலாம். இல்லை நட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி பேக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணுறதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக பேக் ஆகி வந்துடும். அவன் டு அவன் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸிங் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம கேக் ரெடியாகி எடுத்ததுக்கப்புறமா அந்த மஃபின்ஸ் மேலே இதை நம்ம அப்படியே இந்த ட்ரெஸ்ஸிங்கை ஆட் பண்ணி நல்லா பரப்பி விட்டுற போகிறோம். இப்போ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மஃபின்ஸும் நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரெஸ்ஸிங்கை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த கிளேஸ் இந்த இந்த மஃபின்ஸ்க்கு அந்த கிளேஸ் சுகர் சிரப் தான் கொடுக்கும். ஸோ இது ஒரு டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம கலந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸை ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பர் ஸ்பாஞ்சியான லெமன் கேக் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.